Hi Elia families, நாங்க தான் உங்களுடைய நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா எல்லாரும் நம்ம கிட்ட கேட்டது வந்து ஒன் டே vlog கேட்டீங்க. நம்மளால ஒன் டே vlog எடுக்க முடியாத காரணத்தினால் இது வந்து என்ன vlog? ஈவினிங் vlog. நான் காலையில இருந்து என்ன பண்றதுங்கன்னு இந்த வீடியோல சொல்லிறோம். இன்னைக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ற வேலைலாம் இருக்கு. அங்கலாம் போயிட்டு ஒரு சின்ன சாரி சாமி கும்பிறதுக்காண்டி அதாவது எங்க அப்பாவோட சோ வீடியோக்குள்ள நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த ஆப்பை சீக்கிரட்டா வச்சுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஆப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்றது மூலமா எனக்கு 100 ரூபா வரைக்கும் கிடைக்கும். எஸ், இந்த 1000 ரூபா வரைக்குமே எனக்கு கிடைக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நான் ஏர்ன் பண்ணதான். என்ன கேம் தானே பாக்குறீங்க? என்னோட பயோல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 41 ரூபா வரைக்கும் போனஸ் கிடைக்கும். இதுல 25 மேற்பட்ட ஃபன் கேம்ஸ் இருக்கு. இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்க விளையாடுறது மூலமா மணி ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து இதுல 100 ரூபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். இதுல 25 மைன்ஸ் இருக்கும், மிச்ச 2 பாம் இருக்கும், மிச்சது எல்லாமே தான் கோல்டு. இதுல வந்து 5 பாக்ஸ் ஓபன் பண்ண கொடுப்பாங்க. அதுல 4 பாக்ஸ், சைடுல இருக்கிற 4 பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிடில் இருக்கிற பாக்ஸை ஓபன் பண்ணணும். ஸோ நான் இது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து 100 ரூபீஸ் வந்து பெட் பண்ணுறேன். பெட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்பின் பண்ணுறேன். ஸ்பின் பண்ணதுக்கப்புறம் நான் 5 இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 53 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரிக் வந்து 99% வரைக்கும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி விளையாண்டு காட்டுறேன். இப்போ நான் 5ல இருந்து 6 ரவுண்ட் வரைக்கும் விளையாண்டுட்டேன். விளையாண்டதுல என்கிட்ட மொத்த அமௌண்ட் இப்போ இருக்கிறது 700 ரூபா. ஆனால் நான் இதில் பெட் பண்ண அமௌண்ட் வந்து 100 ரூபா. இப்போ என்கிட்ட 600 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கு. நான் இதில் எக்ஸ்ட்ராவா 100 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது மூலியமா நான் எக்ஸ்ட்ராவா 100 ரூபா சம்பாதிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி பெட்ரா பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பெட்ராப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் யூபிஐ ஐடியை கிளிக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக பெட்ரா. இதுல வந்து 24/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். இதை நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பயோல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. பை. சொல்லு, அது அட்ரஸ் எழுதணும். சொல்லு. என்ன சொல்ல, எதுக்கு சாரி எடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுறதுக்கு. வேற எதுக்கு எடுப்பாங்க? அப்போட தங்கச்சி ஒருத்தங்க 6 வயசு 5 வயசு இருக்கும் போது இறந்துட்டாங்க. அதுக்காண்டி சேல் எடுக்க போறோம். ஆடி கடைசி வெள்ளிக்கு தான் அவங்க இறந்தாங்க. அந்த ஆடி கடைசி வெள்ளிக்கு எப்பயுமே நம்ம வந்து சாரி எடுத்து சாரி செருப்பு பூவெல்லாம் வச்சு அவங்களுக்கு எப்பவுமே நம்ம கும்பிட்டுருவோம். அதே மாதிரி இந்த வாட்டி கும்புறது தான். அது மட்டும் இல்லாமல் நானும் வந்து ஆடி கடைசி வெள்ளி தான் பிறந்தேன். அதை இங்கே நோட் பண்ணிக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் என் பர்த்டே வருது? நீங்க 8. நீங்க 8 இல்ல 7. 8. 8ஆ? நாளைக்கு 9 10 இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் என் பர்த்டே வருது. என் பர்த்டே கொடைக்கானல் போய் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். பட் ஆனால் முடியாது. ஏன்னா எங்கள் அண்ணனோட பையனுக்கு வந்து பேர் வைக்கிறதுனால போக முடியாது. என்ன பேர் வைக்க போறீங்கன்னு சொல்றீங்களா? ஆஹா, பேர் வந்து 2 பேர். என்ன வந்து நம்ம சொல்லிக்கலாம். பேர் என்ன வைக்க போறீங்க? அருளு ஆம்பளை பேர் தான். ஐயோ, 2 பேரா வைக்க போறீங்க? என்ன சொல்ல மாட்டேன். என்ன பேர் சொல்லிட்டு நம்ம வீடியோ அன்னைக்கு பேர் வைக்கிற வீடியோல வரும் தனியா. என்னோட பர்த்டே விளாகும் தனியா வரும், பேர் வைக்கிற வீடியோ விளாகும் தனியா வரும். தனித்தனியா தான் வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. கேக் வந்து நம்ம வெளியில வந்து பேர்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் வந்து கேக் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். என்னடா வீட்டில் வந்து சாயங்காலம் கோயிலுக்குலாம் போகலாம் அந்த டைம். அப்புறம் நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து கூட நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம். சரி, வெயிட். இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குல்ல, பூ ஆஃபர். அதை சொல்லுங்க. அதை எடுங்க. ஸோ பிச்சி பூ ஆஃபர் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/2 மீட்டரும் சொல்ல முடியாது, 3/4 மீட்டரும் சொல்ல முடியாது. இது ஒரு விதமான 1 மீட்டர் ஃப்ளவர். 1 மீட்டர்னு சொல்லாத, நீ ஒரு ஆளு சும்மாவே வந்து உளப்படி ஆகிட்டு. இல்ல 3/4 மீட்டரும் இல்ல. ஓகேவா? இது வந்து ஒரு பொதுவான 1 மீட்டர்ல இருக்கும். இதோட விலை வந்து வெறும் 250 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 1 மீட்டர் கிடையாது. இந்த இப்ப நான் கையில வச்சிருக்கேன் பாருங்க, இந்த லென்த் தான். இதே லென்த் ஃப்ளவரை நம்ம 250 ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். அப்ப இது ஒரு ஆஃபர். வெயிட் பண்ணுங்க, இது ஒரு ஆஃபர். 250 ரூபாய்க்கு இந்த பூ ஒரு ஆஃபர் இருக்கு. இன்னொரு ஆஃபர், இது என்னோட பர்த்டே ஆஃபர். நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். 1 மீட்டர் ஃப்ளவர் வாங்கினீங்கன்னா 1 மீட்டர் ஃப்ளவர் ஃப்ரீ. 1/2 மீட்டர் ஃப்ளவர் வாங்கினீங்கன்னா 1/2 மீட்டர் ஃப்ளவர் ஃப்ரீ. 3/4 மீட்டர் ஃப்ளவர் வாங்கினீங்கன்னா 3/4 மீட்டர் ஃப்ளவர் ஃப்ரீ. இது வந்து பிச்சி பூக்கு மட்டும்தான். மல்லிகைப்பூ இந்த ஆஃபர் கிடையாது. வித் ரோஸ் வித்தவுட் ரோஸ் எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் உண்டு. ஸோ மிஸ் பண்ணாம வாங்க. நான் 2 ஆஃபர் சொல்லியிருக்கேன். என்ன ஆஃபர்னா
250 சிங்கிள் பீஸ். அதையும் சொல்லிரு தெளிவா. சிங்கிள் பீஸ் இந்த ஒரே ஒரு பூ மட்டும் தான் 250 ரூபாய் பிளஸ் டெலிவரி சார்ஜோட வரும் உங்களுக்கு. ஆமா ஓகேவா? 2 நாளா டெலிவரி ஆயிரும். ஏன்னா நல்ல ஆர்டர் போய்கிட்டு இருக்கா. சோ இதான் லென்த். இப்படி நீங்க வச்சீங்கன்னா இப்படி இருக்கும், அழகா இருக்கும். இப்படி பின்னாடி போட்டுக்கலாம் நம்ம, நல்லாவும் இருக்கும். அடுத்து வந்து 1 மீட்டரும் உண்டு. 1 மீட்டர் வாங்கினீங்கன்னா 1 மீட்டர் ஃப்ரீ. அந்த ஆஃபர்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து வெளில கிளம்பலாம். வெளில எதுக்கு போகிறோம்னு சொல்லிட்டோம். நிறைய வேலைலாம் பார்க்க வேண்டியது, நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. என்னோட பர்த்டேக்கும் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் சீன் போடுவேன் பர்த்டே வர்றதுனால. என்னோட பர்த்டே சாரீ பார்த்துட்டீங்க, ப்ளவுஸ் தைச்சு வந்துச்சுன்னா என் ப்ளவுஸை கட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, இதோ வர 10 நிமிஷத்துல வந்துட்டேன். நிறைய பேர் அந்த சாரீ கேட்டீங்க, அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பட் இவ்வளவு ஜிகனா கூட இல்ல, இதெல்லாம் இல்ல, கிராண்டா இல்ல, இதோட கம்மியா இருக்கு. இது வந்து நம்ம போத்தீஸ்ல வாங்குனதுதான். 1300 ரூபாய் போத்தீஸ்ல இருக்கு. இன்னைக்கே நம்ம விலை சொல்லியாச்சு. ஆமா, இதான் நம்ம ப்ளவுஸ். ப்ளவுஸ் வந்து சும்மா நான் எப்பயும் தைக்கிற மாதிரி தான் தைச்சிருக்கு. சூப்பர். இது வந்து கொஞ்சம் நிறைய பாசி வச்சிருந்தாங்க. அந்த பாசி எடுத்துட்டு இந்த 3 பாசி நல்லா இருக்குல்ல. ஓகே, இது நான் அன்னைக்கு போடுவேன், பார்த்துக்கோங்க. பின்னாடி முதுகு வந்து நார்மலாக நம்ம எப்படியும் வைக்கிற மாதிரி தான் வச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரெண்டெல்லாம் ஒன்றும் வைக்கல. நல்லா மணக்குது, சூப்பராக இருக்குது. பர்த்டே அன்னைக்கு நான் சாரீ கேட்டவே பாருங்கள். அப்புறம் அதுக்குள்ளே சுடிதார் வந்துச்சுன்னா சுடிதார் வாங்கணும். என்னென்னா எங்கள் அப்பா இந்த கலர் நல்லாயிருக்கும். இன்னும் 3 சுடிதார் தைக்க கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 2 சுடிதார் மட்டும் கேட்டிருக்கேன், தரேன்ட்டுருக்காங்க. அது அப்படிதான் வைப்போம் நாங்கள். ஓகே, அவ்வளோதான். நேற்று ஒரு சுடிதார் போட்டிருந்தா நிறைய பேர் கேட்டீங்க. அது நான் கிட்ட அந்த ஒரு கலர் மட்டும் தான் அவைலபிள். மட்டும் தான் ரேட்டும் ரொம்ப கூட, அதோட ரேட்டும். சரி, இப்போ கிளம்பிட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய். ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி போகலான்னு வெளியில் வரும்போது கரெக்டாக மழை பெய்யுது. தென்காசியில் சாரல் அடிக்குது. ஸோ உங்கள் ஊரில் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து செல்வராணி போயிடும். செல்வராணி போய் சாரீ எடுத்துரும். ஆமாம், சாரீ எடுத்துட்டு அப்படியே பஜாருக்கு போய் சில அந்த சாமி கும்பிட்றதுக்கு திங்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. என்னோட பர்த்டேக்கும் சில பல திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு வந்துடலாம். அந்த ரோ ஃபுல்லாகவே வா. நல்லா தான் இருக்கு. இதே ஓகே பண்ணாருல்ல. இதுதான் 1-2 பார்ப்போம். நல்லா தான் இருக்கு. உனக்கு எல்லா சரியும் நல்லா தான் இருக்கு. ஓகேவா? அது ஓகேவா? ஓகே. பட் ஆனால் அது காப்பர் சாரின்னு நினைக்கிறேன். சரி, அது வேணான்ட்டாங்க. இப்போ அடுத்து பார்க்குறோம். அடுத்து என்ன பார்க்க போறீங்க? அந்த 2 நல்லா இருந்துச்சு. அடுத்து சாரி பாருங்க, நீங்களும் பாருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவேன். அப்புறம் என்ன, சரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணு. இது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. எடுத்துட்டியா? 10,500 ரூபா அந்த சாரி. பால் காய்ச்சிக்கு இது எடுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நல்லா தானே இருக்கு. 2,125 ரூபா. இதுவும் சூப்பராக இருக்கு. இது ஒழுங்காக கலைச்சிடாத. உங்கள் கல்யாணம் இது சாரி உங்கள் சுந்தரண்ண கல்யாணத்துக்கு போட்ட மாதிரி இருக்கு. அது 26,000 ரூபா. இது அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதுவும் நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. 10,000 ரூபா. சூப்பரா இருக்கு பாரு. எடு, நல்லா தான் இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு சாரி. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, பிடிச்சா எடு. எங்க அத்தைட்ட கேட்கேன். அந்த லைட் கலர் டிசைன்லாம் அடி ஒளி. பக்கத்துல இருக்குல, அதான் நெக்ஸ்ட் இந்த கிளாத் ஒரு வழியாக நம்ம சாரி, சாமிக்கு சாரி,
அப்புறம் லெச்சுக்கு வந்து சட்டை துணி, கல்யாண நாளுக்கு லெச்சு வந்து ட்ரெஸ்ஸே எடுக்கலை, அதனால் அவனுக்கு சட்டை துணி. தர்ஷ்குட்டிக்கு வந்து ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு வீட்டில் நிறையா இருக்கிறதுனால தர்ஷ்குட்டிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலை. ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பஜார் தான் போகிறோம். பஜார் எதுக்குன்னா சாமி கும்பிட்றதுக்கான திங்ஸ் வாங்க, வளையல், அப்புறம் சாமிக்கு வந்து மஞ்சள், குங்குமம், மஞ்சக்கிழங்கு அந்த மாதிரி வாங்கணும். கடைசி வெள்ளி வந்து எல்லார் வீட்லயும் கும்பிடுவாங்க. வாங்கிட்டா அந்த பெரிய ஜிகினா சாரி வாங்கிட்டா, பின்னாடிதான் இருக்கு. வாங்க வேணாம்னு நினைச்சோம், பட் இருந்தாலும் வாங்கி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல வாங்கியாச்சு. ஏன்னா கேட்டுட்டா வேணும் வாங்கி தரேன். நான் வந்து இந்த மாதிரி சாரி வந்து எங்க கேட்டேன்னா பட்டுக்கோட்டையில வச்சு தீபாவளிக்கு வந்து அத்தை வந்து எங்களுக்கு சேலை எடுத்து தரேன்னு சொன்னாங்க. சேலையும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லும் போது அங்க போகும்போது இந்த மாதிரி சாரி இருந்துச்சு அங்க. அப்ப அது வந்து 6000 ரூபாய் சாரி. அப்போ போது இவங்கள்ட்ட கேட்டேன், நம்மளோட கல்யாண நாளுக்கு வந்து அதை எடுத்து கொடுறா எனக்கு அப்படின்னு. சரி அப்படின்னா இப்ப வாங்கியாச்சுல. இப்ப வாங்கியாச்சு. நல்லா இருக்குல்ல, பிடிச்ச கலர், பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. வந்தோம் வீட்டுக்கு. ஸோ வலையெல்லாம் வாங்கினதெல்லாம் லட்சுமே கேப்சர் பண்ண மறந்துட்டாரு. வந்தாச்சு. இப்போ தர்ஷ்குட்டி ஃபோன் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு எதுவும் வாங்கலை. வந்ததும் கையை பார்ப்போம் பாருங்க. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், லாங்காக இருக்கும், எப்போனாலும் இருக்கும். ஸோ இதான் நம்மளோட ஈவினிங் விளாக். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.